வெல்கம் பேக் டு விகி தமிழ் ஃபிட்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டாப் 10 கட்டுக்கதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஒரு டெக் மித்தும் கட்டுக்கதைகளும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாப் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் ரேடியேஷனால் நம்ம கேன்சர் வருமானது தான் வந்து ஃபஸ்ட்டு டாப் 10ல் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ரேடியேஷனால் வந்து நமக்கு எந்த ஒரு கேன்சர் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது எதை வச்சு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் சயின்டிஃபிக் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்லேருந்து வர அந்த ரேடியேஷன் வந்து நான் அயனைசேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல வரது என்னென்னா, நம்ம அயனைசேஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அயனைசேஷன் என்னன்னா நம்ம எக்ஸ்ரேலேருந்து வர்றது, அப்புறம் இந்த சில கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து வர அந்த ரேடியேஷன் தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜின்னுவேன். அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஃபோன்லேருந்து வர்றது, இந்த டிவி, அப்புறம் லேப்டாப் இதுலேருந்து வர அந்த ரேடியேஷன்லாம் வந்து நான் அயனைசேஷன். இதனால் வந்து நமக்கு எதனா டிஎன்ஏ ப்ராப்ளம் வருமானு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது WHOவும் ப்ளஸ் சயின்டிஃபிக் டேட்டாவும் சொல்லுது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் எரிச்சல், சில பல குறைகள் வந்து கண்ணில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த டாப் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் போடுறதுனால வந்து ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 100% வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து ஒரு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய விஷயத்தில் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோங்க. ஃபோன் வந்து எப்போ வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லோக்கல் பிராண்டு சார்ஜர் யூஸ் பண்ணும்போது வெடிக்கிறது பேட்டரிக்கு. அப்படி இல்லைனா பேட்டரியில் எதனா ஒரு குறைபாடு இருக்கும்போது வந்து வெடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வென்டிலேஷனான பிளேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வெடிக்கிறது வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. டாப் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோர் மெகா பிக்சல் கேமரா இருக்கிறனால பெஸ்ட்டு கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகள் இருக்குது. பட் அதை தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோங்க. 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறனால மட்டும் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை வச்சு வந்து ஒரு 108 கேமரா மெகா பிக்சல் எப்படி வச்சு நம்ம குவாலிட்டியாக டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்சார் சைஸு. அதோட சென்சார் சைஸை வச்சு சொல்லுவேன். 2வது பார்த்தீங்கன்னா, அதோட இமேஜிங் ப்ராசஸை வச்சு சொல்லுவாங்க. 3வது லென்ஸோட அந்த குவாலிட்டியை வச்சு சொல்லுவாங்க. இது 3 வச்சு தான் ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நம்ம ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்குது. பட் அதோட கலர் வேவ் லென்த் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம 108 மெகா பிக்சலோட கலர் வேரியன்ட் வந்து இந்த இடத்துல காட்டுற பாருங்க, வேறு மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா தான் பெஸ்ட்டு. எதனால பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோங்க. நீ 108 மெகா பிக்சல் வந்து இது இல்லை இடான்னு கேட்டால், அந்த பட்ஜெட் ஃபோனுக்கு அது பெஸ்ட்டு. டாப் 7ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் 7ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கார்டினேட் மோடு யூஸ் பண்ணுறதுனால நம்மளை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு கட்டுக்கதை தான் வந்து. ஃபஸ்ட்டு இன்கார்டினேட் மோட் எப்படி வந்து நம்மளுக்கு முழு ப்ரைவசி தருதான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. அது எதை வச்சு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ISP அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ISP என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து ஒரு வேறோட ஆஃபீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் வந்து நம்மளை வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் ஸ்டோர் ஆகாது. எந்த ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹிஸ்ட்ரி மட்டும்தான். அடுத்து நம்மளை யார் ட்ராக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸில் இருக்க அட்மின் வந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ண முடியும். மித் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட அப்புறமும் பேட்டரி வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கட்டுக்கதையாக இல்லை உண்மையாக நம்ம பார்க்குறோங்க. பேக்ரவுண்டில் ஒரு ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட அப்புறம் பேட்டரி சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப அதே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது அதோட பவர் கன்சியூம் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அதனால் வந்து இப்போ வர மாடர்ன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு மித்து தான். டாப் 5ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை ரெஃபரன்ஸ் ரேட் வச்சிருக்கனால பேட்டரி வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் வந்து மித்து 5.
120 ஹெர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வீடியோவில் இந்த இடத்துல காட்டுற பாருங்க. அந்த 120 எஃப்எட்ஸ் எப்படி இருக்குது, 60 எஃப்எட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி தான் இப்போ வர வர எல்லா ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேட்டரிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பேட்டரியும் ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மித் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேம் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து ஃபோன் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இருக்குது. அது உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். 16 ஜிபி ரேம் நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலையும் அது வந்து அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்காது. இதை எப்படி நம்ம வந்து அச்சீவ் ஸ்பீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கணும். 2வது ஒரு யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் இருக்கணும். 3வது சாஃப்ட்வேர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 8 ஜிபி ரேமில் ஒரு நல்ல ப்ராசஸர் இருந்தால் சூப்பராக வேலை செய்யும். நீ என்ன தான் 12 ஜிபியில் ரேம் வச்சுருந்தோம், ஒரு வீக்கான ப்ராசஸரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. டாப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்டில் வந்து சார்ஜ் போட்டால் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை எக்ஸ்ப்ளோர் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வெடிக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸ் இல்லை. எப்போல்லாம் வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து ஹீட்டாக இருக்கும்போது சார்ஜ் போட்டால் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து 100 ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த வெடிக்கிறது வாய்ப்பு இல்லை. எப்போ வெடிக்குன்னா, லோக்கல் பிராண்ட் இந்த ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது வெடிக்கிறது சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. டாப் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஃபோனுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குமான்னு நினைப்பாங்க. பட் அது இல்லை. ஆப் ஸ்டோரில் வர எல்லா ஆப்புக்குமே வந்து வெரிஃபைட் பண்ணிட்டு தான் வந்து உள்ள வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து ஆப் ப்ளே ஸ்டோருக்குள்ளே விடுவாங்க. அதனால் இது வந்து ஒரு மித்து தான். டாப் 1ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5G யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஹெல்த்துக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகுமான்றது தான் டாப் 5ல் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை தான். 5G வேவ் லென்த் வந்து வேவ் சிக்னல் வந்து நான் அயானைசேஷன் தான். அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. இது வந்து சயின்டிஃபிக் டேட்டாவில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தளவு வந்து எஃபெக்ட் ஆகாதுன்றாங்க. எஃபெக்ட் ஆகும், பட் ஹார்ம்ஃபுல், ரொம்ப அதிகமான அளவு எஃபெக்ட் ஆகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோட வரேன். விகே தமிழ் விட்னஸ் சேனல்.